Bismillahirrahmanirrahim. فَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் இறக்கிய குர்ஆன் விஷயத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லி குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வாங்க. வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களுடைய உதவியாளர்களெல்லாம் கூப்பிட்டு கொள்ளுங்கள். முடிஞ்சா செய்து பாருங்கள். ஃபைன்னல் தஃபலு, நீங்கள் செய்யவில்லை என்றால் வலல் தஃபலு, நீங்கள் செய்யவும் முடியாது. வத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை வயது கொண்டதை. அந்த நரகம் ஒய்தத்தில் காசிகளுக்காக தயாரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துகளை பற்றி தொடர்ந்து 3 நாட்களாக உங்களுக்கு முன்னால் சில பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வேதம் என்ற செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது. அந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் அந்த நபியை ஈமான் கொண்டார்கள். எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் மோஜிசா, அது அல்லாஹ்வினுடைய வஹி, அது குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது அற்புதமாக. அதனால் நான் நம்பிக்கை வைக்கிறேன். என்னை பின்பற்றக்கூடியவர்கள் மற்ற நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களை விட அதிகமாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் மற்ற நபிமார்களெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் மோஜிசா இருக்கிறதே, எப்போ அந்த நபி போனாரோ அதோடு அவருடைய மோஜிசாவும் போய்விட்டது, அது போயிட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மோஜிசா குர்ஆன், அது கியாமத் நாள் வரையிலும் அது இருக்கும். மக்கள் அதை பார்ப்பார்கள், படிப்பார்கள், கேட்பார்கள், இஸ்லாத்திலே வந்து கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கொடுக்கப்பட்ட அற்புதம் மோஜிசா, அது வழியாகும். வழி எனக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனோடு என்னை சம்பந்தப்படுத்தினான். குர்ஆனுக்கு எதிர்ப்பாக யாருமே எதிர்ப்பு செய்ய முடியாது. யார் குர்ஆனை எதிர்த்தாலும் அவர்கள் இயலாதவர்களாகத்தான் ஆகுவார்கள். மற்ற வேதங்கள் அப்படி கிடையாது. வானத்தில் இருந்து இறங்கிய மற்ற வேதங்கள் எல்லாம் மாற்றி விட்டானுங்களே. தௌராத்து, ஜபூரு, இன்ஜீல் எல்லாம் மாற்றி விட்டாங்க. ஆனால் குர்ஆனை எவனாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் தஆலா அதுதான் அல்லாஹ் சேலஞ்சு பண்ணி காட்டுறான். முடிஞ்சா கொண்டு வாங்கய்யா, பாத்து பி சூரத்தின் மின் மிஸ்லி, குர்ஆனை போல ஒரு சூறா முடிஞ்சா கொண்டு வந்து காட்டுங்க. அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா நீங்கள் யாரை வேண்டா கூப்பிட்டுக்கோங்க, வது சுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், இப்படி அல்லாஹ் தஆலா சேலஞ்சு பண்ணுகிறான். இது மாதிரி ஒரு வசனம் எந்த வேதத்திலையும் இல்லை. ஆனால் குர்ஆனிலே இருக்கிறது இந்த சேலஞ்ச். முடிஞ்சா மாற்றி காட்டு. குர்ஆனை எவனாலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கும் பயப்புள்ளையே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்துத்துவாக்காரங்க. குர்ஆனில் இருந்து அதை எடுக்கணும், குர்ஆனில் இருந்து இதை எடுக்கணும், அப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதையே சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் குர்ஆனில் இருந்து எவனாலும் உதவியை எடுத்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நுபுவத்தை, நபி அவர்களினுடைய உண்மைத்தனத்தை, தீனுல் இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம் என்பதை காட்டக்கூடிய வேதம் இந்த வேதம். அதனால தான் நபியினுடைய நுபுவத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நபி அவங்க சொல்கிற வாயிலிருந்து சொல்கிற அந்த குர்ஆனுடைய வரியை நீங்கள் எல்லாம் புருடான்னு சொல்கிறீங்க. அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படி சொல்கிறீங்க, புணர்றாரு, பைத்தியக்காரரு அப்படியெல்லாம் சொல்கிறீங்களப்பா. முடிஞ்சால் கொண்டு வாங்க பார்க்கலாம். இதுவே குர்ஆனுடைய பெரிய ஒரு ஆதாரம். இதுக்கு மேலே என்ன விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது? வலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. சில முத்தத்தல்லிகள்
குர்ஆன் அற்புதமான வேதம் என்பதை அவர்கள் பேசும்போது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் முஅ்தஸிலாவுடைய 2 பேரும் கூட்டாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, குர்ஆன் ஃபீ நஃப்ஸிஹி அது மோஜிஸா தான், அது அற்புதம்தான். எந்த மனித சக்தியாலேயும் குர்ஆன் மாதிரி கொண்டு வந்து விட முடியாது. குர்ஆனுக்கு எதிராக யாரும் கொடி தூக்கிவிட முடியாது. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்னும் அப்படி வச்சுக்கோங்க. இல்லை, குர்ஆனுக்கு எதிராக மனிதன் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் குர்ஆனை எதிர்க்க முடியும் என்றாலும் அதுவும் மனித சக்திக்கு உட்பட்டது கிடையாது. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அல்லாஹ் சேலஞ்சு பண்ணுறான். முடிஞ்சால் கொண்டு வா, பார்த்து சூரத்தின் நிசலை வதோ சுஹதாக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். இத்தனைக்கு விரோதிகள் துஷ்மனானே दी अदावत और दुश्मनी में बड़े हुए हैं. எல்லா விரோதத்தில் மூழ்கி கிடக்கிற பயலுக சத்திய சன்மார்க்கத்தை அழித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் கங்கணம் கட்டி கொண்டு இருப்பவர்கள், அதுக்காக எத்தனை பில்லியன் டாலர் செலவு பண்ணணும்னாலும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பவர்கள், என வேண்டுமானாலும் அழிக்க தயார். ஆனால் இஸ்லாம் அழிக்கணும், அதுதான் இங்கே குறிக்கோள். அப்படிப்பட்ட ஆளுகை இருக்கிற காலத்தில் இன்னமும் இருக்கிறான் வேலை இல்லையா? கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்களா? இவங்களுக்கு மத்தியில் ஒரு இருக்கிறது சேலஞ்சு சிங்கும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த சேலஞ்சு முடிஞ்சா குர்ஆன் மாதிரி கொண்டு வந்து காட்டு. நீ தௌராத்தை மாற்றிட்டார், ஜபூரை மாற்றிட்டார், இஞ்சில மாற்றிட்டார், குர்ஆனை ஒன்றாலும் மாற்ற முடியுமா? முடிஞ்சா செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இத்தனை 1400 சென்ற வருடங்கள் ஆகிட்டே இதில் எவனாவது மாற்ற முடிஞ்சுச்சா? ஏன் மாற்ற முடியவில்லை? குர்ஆன் அல்லாஹ்வுடைய அற்புதமான வேதன், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் என்ன? மனிதனுடைய குத்ரத், அவனுடைய தாக்கத், அதை விட்டும் அப்பாற்பட்ட விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். துனியாவில் உள்ள எல்லா குர்ஆனையும் அழிச்சிட்டா கூட எத்தனை ஹாஃபிஸ்களை எல்லாம் உருவாக்கி எழுதியிருக்கிறான் தெரியுமா? அவங்கெல்லாம் ஓதிய குர்ஆனை எழுதி முடிச்சிடுவாங்க. 2 குர்ஆனை அழிக்க முடியும். அதனால தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, எழுத்து வடிவத்திலே குர்ஆனை பாதுகாப்பதில்லை, அல்லாஹ் இதயங்களிலே பாதுகாத்தாய். குர்ஆன் இதயங்களிலே பாதுகாக்கப்பட்டது. ஸோ குர்ஆனை அழிக்கணும் என்றால் அது சான்ஸே கிடையாது. குர்ஆன் மாதிரி எவனாலையும் எதுவும் கொண்டு வந்து விடவோ முடியவே முடியாது. குர்ஆன் இறங்கியதும் பாதுகாப்பாக இறங்கியது. குர்ஆனில் எந்த மிக்சியும் கிடையாது. அதுவும் சொன்னாங்க, மக்கால காஃபிர்கள் சொன்னாங்க, குர்ஆன் அல்லாஹ்ட்ட வருதுன்னு சொல்கிறீங்க, அங்கேருந்து மேலிருந்து அப்படியே வரும்போது ஏதாவது சைத்தான் போய் அதை ஏதாவது கொலபரேஷன் பண்ணிட்டா நமக்கு என்ன தெரியும்? இது எப்படி கலாமுல்லான்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் பேசினானுவோ. இதெல்லாம் இருக்குது வரலாறுகள். ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, குர்ஆன் இறக்கப்பட்டதும் பாதுகாப்பாக, அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் எந்த சைத்தானும் போக முடியாது, எந்த சைத்தானும் அதை காதை கொடுத்து கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு சக்தியும் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது முனாசராக்களுக்கு கூட அது சலாதியத்து கொண்டது. ஒரு ஆர்கியுமெண்ட்டு, குர்ஆனுக்கும் மற்றதுக்கும் ஆர்கியுமெண்ட்டு, குர்ஆனை வச்சு ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட்டை நீங்கள் நடத்தணும். அந்த மாதிரி குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சின்ன சின்ன சூறாக்களுடைய கேள்விகளுக்கு கூட அவங்க பதில் இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்கிறாங்க. சரி, இது இந்த விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அல்லாஹ் என்ன சொல்வான்? ஃபைன்னம் தஃபலு, நீங்கள் செய்ய இல்லை அப்படின்னா வலன் தஃபலு, நீங்கள் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை பரிந்து கொண்டிருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். வகூத் என்றால் எரிபொருளுக்கு சொன்ன பொருள். விறகு வச்சு எரிக்கிறோம், அப்போ விறகு எரிபொருள். வேறு ஏதாவது போட்டு எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கு வஃபூத் என்று சொல்லப்படும்.
குர்ஆன் இருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது வம்மல் காசிபூன் ஃபகானூ லிஜஹன்னம ஹதபா, அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே நரகத்தினுடைய எரிகட்டைகள், ஹதபுகள் எரிகட்டைகள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய தெய்வங்களும் அது நரகத்தினுடைய எரிகட்டைகள், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அதில் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அந்த தெய்வங்கள் உண்மையானதாக இருந்திருந்தால் அவர்கள் நரகத்திற்கு ஏன் வந்தார்கள்? அந்த நரகத்திலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் எல்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்கள் தெரியும், ஹிஜாரா கற்கள் அப்படின்னு வேறு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நரகத்தினுடைய எரிகட்டைகள் எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் தான். அப்படி இந்த கற்கள் அப்படின்னு சொன்னால் என்னது, எந்த கல், இதை கொண்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சிக்கிமுக்கி பகுதியில் சொல்லி உலமாக்கள் கூறுகிறார். கருப்பு நிறத்தில் உண்டான பெரிய பெரிய சிக்கிமுக்கி கல்லுகள் அது வாடை, கெட்ட வாடை கொண்ட கற்களாக இருக்கும். நெருப்பு அதிலே இன்னும் வேகமாக எரியும். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கற்கள் இருக்கிற நரகத்தில் எரிபொருளாக போடப்படக்கூடிய அந்த கற்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட போதே அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் அல்லாஹ் அதை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், இன்னும் சந்து சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் சில சஹாபா பெருமக்கள் மூலமாக அல்லாமா ஸதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நரகத்தில் இந்த கருப்பு நிறத்தில் உண்டான இந்த சிக்கிமுக்கி கல் இருக்கின்றது. அது பயங்கரமான முறையில் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியும், காசுர்களுக்கு வேதனை செய்யும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அந்த கற்கள் கெட்ட வாடை, மையத்துடைய வாடையை விட மோசமான வாடை அதில் இருக்கும். முஹம்மது இப்னு அலி இப்னு துரைத் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கற்கள் அப்படின்னா அதை கொண்டு கருத்து அந்த சிக்கிமுக்கி பெரிய பெரிய கல்லு தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சில உலமாக்கள் அந்த கற்களுக்கு என்ன விளக்கம் அளிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது உலகத்திலே எந்த கற்கள் அது விக்கிரகங்களாக பயன்படுத்தப்பட்டதோ வணக்கத்துக்காக, இப்போ வணக்கம் புரியுறதுக்காகன்னு சொல்லி விக்கிரகங்கள் கற்களிலே செதுக்கப்படுகிறது, அந்த கற்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்ல உலமாக்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் ஹஸபு ஜஹன்னம், நீங்களும் அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ எல்லாம் நரகத்தினுடைய கட்டைகள் அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுவான். ஸோ அதனால் அந்த கல்லு தான் அப்படி சொல்கிறாங்க. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள். ஆனாலும் சிக்கிமுக்கி கல் இருக்குது, அது அதில் நெருப்பு பற்ற வைக்கிறதுங்கிறது அது ஒரு புது விஷயம் கிடையாது. ஆரம்பத்தில் இந்த மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வரதுக்கு முன்னால், இந்த லைட்டர்லாம் வரதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சிக்கிமுக்கி கல் தான். சிக்கிமுக்கி கல் விட்டு 2 தேய் தைச்சாங்கன்னு சொன்னால் அதில் இருந்து நெருப்பு வரும், அதை வச்சு தான் பற்ற வைப்பாங்க. ஸோ அதனால் இவங்க சொல்லக்கூடிய பதில் இந்த உலமாக்கள் யார் விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க. ஸோ அஸ்னாம் அந்தாத் எல்லாமே அந்த விக்கிரகங்களுக்கு தான் சொல்லப்படும். அதாவது உருவம் உருவாக்கி அதை பூஜை செய்யப்படுகிறது தெய்வமாக நிறுத்தி. ஸோ அந்த பொருள் தான் அப்படி. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய காரணமும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணமாக தெரியல. நரகத்தில் நரகத்தினுடைய நெருப்பினுடைய இந்த தன்மையை இன்னும் அதிகமாக்குவதற்காக வேண்டிதான் விறகு உள்ள திணிக்க நெருப்பு வேகமாக பற்றிக்கிட்டு எரியுதா இல்லையா, அந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே நரகத்தினுடைய வேகத்தை அதிகமாக்குவதற்காகத்தான் இந்த சிக்கிமுக்கி கல் நரகத்தில் போடப்படுகிறது. அந்த கல் இன்னும் நெருப்பினுடைய வேகத்தை அது அதிகமாக்கும், நெருப்பினுடைய துவாலையை அதிகமாக்கும். இதுதான் சலஃபி உலமாக்களினுடைய விளக்கம். ஒன்று இப்படி இருக்கலாம் கருத்து, அல்லது அப்படி இருக்கலாம். 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அந்த 2ஐயும் நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருப்பேன். அப்போ ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். எரிபொருளாக இருக்கும் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அது சிக்கி முக்கி கல்லு தாங்க, அது இன்னும் வேதனையை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லப்போச்சு. குரானில் ஒரு ஆயத்தில் அல்லா பேசுவான், குள்ளமா கபத், எப்பெல்லாம் நரக நெருப்பு இருக்கிறது அது கொஞ்சம் வேகம் குறைகின்ற போது, அது அணைய தொடங்குகின்ற போது, அணைய தொடங்குகிற போது சிதனாக சகீரா, அதை இன்னும் கொண்டு விட்டு நான் எரிய வைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறுகிறான். ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, ஒவ்வொரு நோவினை தரக்கூடியதும் நெருப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஹதீஸும் மஹஃபூஸும் ஆரோசு கிடையாது. அல்லாமா பொறுத்தடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸுக்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னார், யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு நோவினை தருகிறார்களோ அவங்க நரகவாசி. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், எதையெல்லாம் நோவினை தரும் பொருள் இருக்குமோ அது எல்லாம் அந்த நரகத்திலே உண்டு அப்படின்னு சொல்லி, இப்படி 2 விதமான கருத்தை அல்லாமா குர்துபி அவர்கள் இந்த மாதிரி அவர்களுடைய தஃசீருடைய கிதாபில் சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தோன்படி வேதனை கொடுக்கப்படும். அல்லாஹ் அடுத்து என்ன பேசுகிறான், அது காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அல்லா தாலா நரகத்தை இனிமேல தயாரிக்க போகிறதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி அது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. நரகம் இருக்கிறது, தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இதே கருத்தை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதே கருத்தை தான் அவர்கள் கூறுகிறார்கள். ஸோ காஃபிர்களுக்காகன்னு சொல்லிய அல்லாஹ் அதை தயாரித்து அல்லாஹ் தஆலா இருக்கிறானே வைத்திருக்கிறான். ஸோ இது கருத்துகளும் லாசிம் மன்சூம் தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு குஃப்ரு செய்யக்கூடியவனும் நரகத்துக்கு நிச்சயம் போவான். இந்த ஆயத்திருக்கிறது அவன் நரகவாசி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அல்லாஹ் தாலா இருக்கிறானே தெளிவாக ஒய்தத்தில் காஃபிரி அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக காஃபிருக்காக தயாரிக்கப்பட்டது நரகம் அப்படின்னு அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அது இனிமேல் தயாரிக்கப்பட போகிறது இல்லை, ஆல்ரெடி அது தயாரிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான். இது சம்பந்தமான சில ஹதீஸுகளும் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இங்கே சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி